இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படி வேதத்திலிருந்து 2 வசனங்களை கூட வாசித்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியத்தை பார்ப்போம். அது எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 27, 28 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுப்புத்திரனே, இதோ இஸ்ரவேல் வம்சத்தார் இவன் காண்கிற தரிசனம் நிறைவேற அநேக நாள் செல்லும், தூரமாய் இருக்கிற காலங்களை குறித்து இவன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான் என்கிறார்கள். ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களுடைய சொல் என்றார். பிரியமானவர்களே, எசேக்கியேல் தீர்க்கதரிசியிடம் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து, ஆண்டவருடைய பிள்ளைகளை குறித்து, விசுவாசத்தில் உறுதியாய் இருக்கிறவர்களை குறித்து ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தையை உரைக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, அங்க பார்த்தாலும் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், ஜீசஸ் கமிங் சூன் அப்படின்ற வார்த்தைகளை நாம் கேட்டுக்கொண்டே இருப்போம். எங்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆலயங்கள் அங்கு தகர்க்கப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் தாக்கப்படுகிறார்கள். எங்கும் வட மாநிலங்களில், வெளிநாடுகளில் எல்லாம் இந்த காரியத்தை நாம் கேட்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, எங்கும் சுவிசேஷம் வேகமாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு நோக்கம் உண்டு. தீர்க்க தரிசனங்கள் உரைக்கிற தீர்க்க தரிசனங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆனா ஆண்டவர் இங்க சொல்லுகிறார், தீர்க்க தரிசனுடைய சத்தத்துக்கு நீ செவி கொடுக்காமல் போனால் நீ நினைச்சு விட்டுருக்க இந்த தீர்க்க தரிசிகள் சொல்லுகிற தீர்க்க தரிசனம் ஏதோ ஒரு காலத்தில் நடக்க போது 2025வது வருடம் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள் ஒன்றும் நிறைவேறாமல் இருக்கிறது என்று சொல்லி ஒரு மந்தமான ஒரு புத்தியில, மந்தமான இருதயம் கொண்டிருக்கிற என் ஜனங்கள் மத்தியில நீ சொல்லக்கூடிய காரியம் என்றால், அவர்கள் இருதயத்தில் என்ன நினைத்திருக்கிறாங்க அப்படின்னா, மனுப்புத்திரனே, இதோ இஸ்ரவேல் வம்சத்தார் இவன் காண்கின்ற தரிசனம் நிறைவேறத்தக்கதான அநேக நாள் செல்லும். இவன் இன்னைக்கு சொல்றத இல்ல நாளைக்கு நடக்க போற காரியத்தை தீர்க்க தரிசனமாய் உரைக்கல. அதே போல அந்நாட்கள்ல சொன்னது போலவே இன்னும் நாளம் நிறைய இருக்கிறது. அதனால அதை பத்தி காலம் நம்ம வாங்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி தூரமாய் இருக்கிற காலங்களை குறித்து இவன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார் என்றார்கள். ஆனா பாருங்க, ஆண்டவர் சொல்கிறார், அது மறுத்தருமா, என் ஜனங்கள்கிட்ட போய் சொல்லு. ஒருவேளை அவை சொல்லி அந்த வார்த்தையை கேட்டு தப்பித்துக் கொள்வதற்கு, ஆண்டவருடைய கிருபையை இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு அவனுக்கு கொடுக்கிறேன். அவன் நினைக்கிறான், நாட்கள் செல்லும், கடந்து போகும், ஒருவேளை 10 வருஷம், 20 வருஷம், ஒன்னு 25 வருஷம், இன்னும் ஒரு 50 வருஷம் கூட நடக்கும் அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டு இருக்கிறான். ஆனா நான் சொல்றேன் பாரு, ஆக என் வார்த்தைகளை ஒன்றாகிலும் இனி தாமதிப்பது இல்லை. ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள், ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள், தேசத்தின் மீது சொன்ன தீர்க்க தரிசனங்கள், எந்த தீர்க்க தரிசியை கொண்டு ஆண்டவர் சொன்னாரோ பட்டணத்திற்கு, எந்த தீர்க்க தரிசியை கொண்டு தேசத்திற்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனம் சொன்னாரோ, எந்த தீர்க்க தரிசியை கொண்டு உலக நாடுகளுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னாரோ, அப்படிப்பட்ட தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களோட சொல் என்று தீர்க்கதரிசியிடம் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, காலம் செல்லாது. அவங்க நினைக்கிறாங்க காலம் ஆகும், எப்பயோ நடக்க போறது குறித்து இப்ப பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் ஆகிய கர்த்தர் சொல்கிறார், இது சீக்கிரத்தில் நடக்க போகுது. அவன் நினைக்கிற மாதிரி இல்ல, சீக்கிரம் நடக்க போற ஒரு காரியத்தை குறித்து தான் நான் சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். ஒருவேளை அதை கேட்டு உணர்ந்து அவன் இருதயத்தில் ஒருவேளை மாறுதல் உண்டாகுமானால் அந்த வரக்கூடிய காரியங்களுக்கு தப்பித்துக் கொள்ளுவான் என்று பின்வருகிற வசனங்கள் எல்லாம் பார்த்தோம்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் உருவாகிற ஆயுதங்கள், அப்படி பலவிதமான காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம், காலம் இனி செல்லாது, இது காலம் இனி செல்லாது, அதி சீக்கிரத்தில் வரப்போகிறார் இயேசு கிறிஸ்து என்கிற வார்த்தையை நம் இருதயத்தில் பதித்தவர்களாய் அதற்கான காரியத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் மனுப்புத்திரனை பூமியில உருவாக்கினதை நோக்க அவருடைய துதியை சொல்லி வருவதற்காக பிரியமானவர்களே, அவருடைய சாயலாக நம்மை படைத்திருக்கிறார். ஆனால் ஜனங்கள் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆகிவிட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் ஆண்டவர் சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை, பிதா, குமாரன், பரிசுத்த திரியேக தேவனை நாம் வழிபடுகிறோம். மூன்றும் ஒருவரே. பிரியமானவர்களே, அவர்
நான் உன்னுடைய குமாரனை உருவாக்கி இந்த தேசத்தில் இந்த உலக மனிதனுக்காய் நீ மரித்து பாவத்தை சுமந்து கொள் என்று சொல்லி அவரே அனுப்புகிறார். ஏன் அப்படின்னு சொன்னா, மனிதனுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு இந்த பூமியில சிந்தப்படுகிற எந்த ஒரு இரத்தமும் அது பரிகாரம் அல்ல என்று சொல்லி தன்னையே பலியாக கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இந்த காரியத்தை ஜனங்கள் அறிந்து கொண்டால் போது மீண்டுமாய் நான் வரப்போகிறேன், நான் வரும்பொழுது நியாயாதிபதியாய் வரப்போகிறேன், அதற்கான காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது, நான் என் ஜனங்களை அழைத்துக் கொண்டு போவேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, அவர் வரும்பொழுது அவர் நியாயாதிபதியாய் வருவார். ஒருவேளை அதற்கு முன்பதாய் ரகசிய வருகை என்று உண்டு என்று நாம் அறிந்திருக்கிறோம். அவர் வரும்போது அவருடைய ஜனங்கள் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். ஒருவேளை எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது நாம் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை இருப்பனால் உபத்திரவத்தின் காலத்துக்குள் நாம் கடந்து செல்ல வேண்டியதா இருக்கிறோம். பிரியமானவரே, கடுமையான காலகட்டத்திற்குள் கடந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம். ஆண்டவர் வரும்பொழுது அவரோடு நாம் எடுத்துக் கொள்வதற்கு ஆசை உள்ளவர்களாய் காணப்படும்படியாக அழைக்கப்படுகிறோம். எப்படி அழைத்துக் கொள்ளப்பட வேண்டும், எப்படி நாம் அப்படி செல்வதற்கான என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேத வசனங்களை வாசித்து அதன்படி நாம் நடப்போமையினால், அவருக்கு பிரியமாய் நாம் நடப்போமையினால், இந்த உலகத்துக்கு வெறுத்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடக்குவோமையினால், உணவு வேண்டும், உடை வேண்டும், எல்லாம் வேண்டும். இந்த பூமியில சில காரியங்கள் நமக்கு அத்தியாவசிய தேவை இருக்கிறது. பிரியமான அவையெல்லாம் நமக்கு வேணும். அதை காட்டிலும் தேவையற்ற காரியங்கள் அநேகம் உண்டு. நம்முடைய கவலை உலகத்தினுடைய காரியத்தை குறித்ததாக இருக்கிறது. அதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவருடைய சத்தத்துக்கு நீ செவி கொடுத்து அவர் என்ன சொன்னாரோ அதன்படி நடந்தேயானால் அவருடைய வருகைக்கு நாம் தப்பித்துக் கொள்ளலாம். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், இது காலம் சொல்லாது, சீக்கிரத்தில் நான் வரப்போகிறேன். இவங்க நினைக்கிறாங்க நான் எப்பயோ நடக்க போற ஒரு காரியத்தை மீண்டும் மீண்டும் நான் சொல்லிக் கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி சாதாரணமா நினைக்கிறாங்க. உடனே நான் அதை செய்ய பாருங்க, இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். இனி தாமதிப்பதில்லை. அடுத்து சடனடியா உண்டாகி கொண்டே இருக்கும். 3 வருஷம் யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது, அது நிறுத்தப்படல. ஜனங்கள் மரித்து கொண்டே இருக்கிறார்கள், கொள்ளை நோய் வந்து கொண்டே இருக்கிறது, எங்கும் பொருளாதார பாதிப்பு உண்டாகி கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதெல்லாம் முன்குறிப்பு, முன் அடையாளமாக சொல்லப்பட்டது அவருடைய வருகைக்கு. அப்ப அவருடைய வருகை எப்ப இருக்குன்னு யாருக்கு தெரியாது, எந்த சயின்டிஸ்டாலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஒருவேளை புயல் இப்போ வருது, அப்ப போது அவன் வேணா கண்டுபிடிச்சுக்கலாம். ஆனா கிறிஸ்துவின் வருகையை ஒருவரும் அறிந்து கொள்ள முடியாது. பிரியமானவர்களே, அவர் வருவார். அதற்கு எச்சரிப்பாய், அதற்கு முன்மாதிரியை நம்மளுடைய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, விசுவாசிகளுக்கு, ஆண்டவரை விசுவாசிக்கிற எல்லா ஜனங்களுக்கும், இந்த உலகத்தில் இருக்க எல்லா மனுப்புத்தரும் அறிந்து கொள்ளும்படியாய் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கு எழுதி கொடுக்கப்பட்ட இந்த உயில் புத்தகத்தை வாசித்து அறிந்து கொண்டால் மாத்திரமே அதற்கு தப்பித்துக் கொள்ள முடியும். இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட மனிதனுக்காக எழுதப்பட்டது அல்ல. இந்த உயில் என்பது எல்லா மனிதனுக்கும் எழுதப்பட்டது. பிரியமானவர்களே, உலகத்தில் உருவாக்கப்பட்ட மனித குலத்துக்கு எழுதப்பட்டது. இதை யார் சுதந்திரித்துக் கொள்கிறார்களோ அவர் பரலோக ராஜ்யத்துக்கு சுதந்திரவாளியாய் மாறுகிறார்கள். பிரியமானவர்களே, ஒருவேளை நம்ம இன்னும் அசாதாரியா எடுத்துக்கொண்டு இருப்போம், ஏன்னா ஒரு நாள் கைவிடப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். பிரியமானவர்களே, அதற்கு முன்பதாய் ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்க இந்த வேத புத்தகத்தை வாசித்து அதன்படி நடக்க கற்றுக்கொள்வோம். கண்களை மூடுவோம், ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, காலம் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே, இது காலம் தாமதம் ஆகாது என்று சொல்லியிருக்கிறீங்க. எங்க இறுதியும் என்னைக்கோ நடக்க போறதுன்னு சொல்லி நாங்கள் யோசித்துக் கொண்டு இருக்கிறோம். ஆனால் தீர்க்கதரிசியின் மூலமாக நீங்க உரைத்த இந்த வார்த்தை சீக்கிரம் நடக்க போகிறது என்பதை மாத்திரம் நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதற்கு ஆண்டவரை தகுதி உள்ளவர்களாய் இந்த வேதத்தை வாசித்து, ஆண்டவரை இந்த உயிர் புத்தகத்தை நாங்கள் வாசித்து எங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ள கிருபை பாராட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.